வணக்கம் யூடியூப் நண்பர்களே. தற்பொழுது நாம் பார்க்க போவது வாங்கும் மீன் நல்ல மீனா கெட்ட மீனா என்று எப்படி தெரிஞ்சிருக்கிறது பற்றியது. மார்க்கெட் சென்றால் வெண்டைக்காயை உடைத்து பார்த்து வாங்குவோம், பீட்ரூட்டை கீறி பார்த்து வாங்குவோம், தேங்காயை ஆட்டி பார்த்து வாங்குவோம். அதே போல மீனை எப்படி வாங்குவது என்று பார்ப்போம். வாரத்திற்கு ஒரு முறையாவது உணவில் மீனை சேர்க்க வேண்டும். அதுவும் கடல் மீன்களில் உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய சத்துக்களான புரோட்டீன், அயோடின், ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள் போன்றவை ஏராளமான அளவில் நிறைந்துள்ளன. சொல்லப்போனால் சிக்கனை விட மீன் மிகவும் நல்லது. பலருக்கும் நாம் வாங்கும் மீன் நல்லதா கெட்டதா என்று தெரியாது. மார்க்கெட் சென்றால் மீனை எப்படி வாங்குவது என்று தெரியாமல் இருக்கலாம். அத்தகையவருக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். ஏனெனில் இங்கு மீனை வாங்கும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பு 1. மீன் மார்க்கெட் சென்று மீன் வாங்கும்பொழுது அது பார்க்கும் பொழுதே புதியது போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது நல்ல மீன். குறிப்பு 2. மீனின் கண்களை பார்க்கும் பொழுது அது தெளிவாக இருந்தால் அது நல்ல மீன். ஒருவேளை அதன் கண்கள் மங்கலாக இருந்தால் அந்த மீனை வாங்காதீர்கள். குறிப்பு 3. நீங்கள் சாப்பிட ஆசைப்பட்ட மீனின் மீது ஏதேனும் காயங்கள் இருந்தால் அதை வாங்காதீர்கள். குறிப்பு 4. மீன்களின் செவுகளை திறந்து பார்க்கும் பொழுது அது செந்நிறத்தில் இருந்தால் அது நல்ல மீன். அதுவே சாம்பல் நிறத்தில் இருந்தால் அது கெட்ட மீன். குறிப்பு 5. எந்த மீன் ருசியாக இருக்கும் என தெரிய வேண்டுமா? மீனின் மேல் செதில்கள் அதிகமாகவோ முள் அதிகமாக இருந்தாலோ அந்த மீன் மிகவும் ருசியாக இருக்கும். குறிப்பு 6. மீனை தொடும் பொழுது அது நொலநொலவென்று இருந்தால் அது மீன் கெட்டு போயுள்ளதை குறிக்கும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய தமிழ் மனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.